வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் தான் சிகாமணி. இன்னைக்கு எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? நம்ம கேட்க போற 6வது நீதி கதை அனுபவத்தின் அற்புதம். ஒரு நதிக்கரையோர இருந்த மாம்பழ காட்டுல நிறைய குரங்குங்க வாழ்ந்து வந்துச்சான். அதுங்களுக்கு அந்த காட்டுல இருந்த சுவையான தங்க நிற மாம்பழங்கள் தான் ஒரே உணவு. அந்த குரங்குகளின் தலைவரோட பெயரு குசலா. அவர் எப்போதும் மற்ற குரங்குகளுக்கு சொன்ன ஒரே விஷயம் மாம்பழம் தண்ணிக்குள்ள விழாம பாத்துக்கணும்னு மட்டும்தான். இததான் மற்ற குரங்குகளும் தவறாம பின்பற்றுச்சான். அப்போ ராசுன்னு ஒரு குட்டி விஷமக்கார குரங்கு, ஏன் நம்ம குசலா சொல்றத கேட்கணும், ஒரு மாம்பழத்தை தண்ணியில போட்டுதான் பார்க்கணும்னு அத தண்ணியில போட்டுருச்சு. சுட்டி குழந்தைகளே, குசலா மாம்பழத்தை தண்ணியில விட்டுறக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இந்த ராசு சொல் பேச்ச கேட்காம மாம்பழத்தை தண்ணியில விட்டுருச்சே. என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? அந்த மாம்பழம் வேகமா தண்ணியில மிதந்து மிதந்து தூர தேசமான தேவகிரிக்கு போயிடுச்சு. அங்க குளிக்க வந்த ராணி சூரியவதியோட பணிப்பெண் கிட்ட அந்த மாம்பழம் கிடைச்சிருச்சு. அதை கொண்டு போய் அந்த பணிப்பெண் ராணி கிட்ட கொடுத்தா. ராணி சூரியவதியோ அந்த மாம்பழத்தோட நிறம் மனம் இதெல்லாம் பார்த்து மெய் மறந்துட்டா. அவள் கணவர் அந்த நாட்டை மட்டும் இல்லாம மக்கள் மன்னதையும் ஆளுற மன்னர் அமரதீபன் கிட்ட மதிய உணவுக்கு கொடுத்தா. ராஜா அமரதீபன் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்து அசந்து போயிட்டார். அவ்வளோ சுவை. உடனே அவர் படைத்தளபதி திலீபனை கூப்பிட்டு, இந்த பழம் நதியில் மிதந்து வந்துச்சு, இத வந்த திசைக்கு எதிர் திசையில பயணம் செஞ்சு இது எங்க இருந்தாலும் எனக்கு கொண்டு வான்னு சொன்னாரு. திலீபனும் படகுல புறப்பட்டான். 2 நாள் பயணத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல நல்ல மாம்பழ வாசம் வீச ஆரம்பிச்சுது. கொஞ்ச தூரத்துல அந்த மாம்பழ காடு வந்துருச்சு. அவன் படையோட அந்த காட்டுல இறங்கினான். திலீபனோட படைய பார்த்த குரங்குகள் பயத்துல இங்கும் அங்குமா தாவுச்சு. குட்டி குரங்கு ராசுக்கு பயமோ பயம். அந்த குரங்குகள் அவங்களோட தலைவர் குசலா கிட்ட போய் முறையிட்டுச்சு. குசலா கொஞ்சம் கூட பதட்டப்படாம படை தளபதி திலீபன் கிட்ட போய் கேட்டுச்சு, எங்க காட்டுக்கு வந்திருக்கிற வீரனே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. திலீபன் சொன்னா, எங்க ராஜா இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இது எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சு மாம்பழம் கொண்டு வர சொன்னாருன்னு சொன்னான். இத கேட்ட குசலா சொல்லிச்சான், சரி நான் உங்களுக்கு மாம்பழம் கொடுக்கறேன், ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க யாரும் வந்து எங்களை இனிமே தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். திலீபனும் நல்லவன். குசலாவை கட்டி பிடிச்சு சொன்னா, எங்க ராஜா மாம்பழம் மட்டும்தான் கொண்டு வர சொன்னாரு, இத சாப்பிட்டு விதை விதைச்சால் நாங்களும் இதே அளவு சுவை கொண்ட மாம்பழத்தை சாப்பிடுவோம், எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு அவன் நாட்டுக்கு புறப்பட்டான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குட்டி குரங்கு ராசா குசலா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சான். தான் செய்த தவறை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். தான் செய்த மிகப்பெரிய தவறால தன்னோட இனமே ஒரு பேராபத்துல மாட்டி இருக்குமே அப்படின்றத எண்ணி ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். குசலா சொல்றத அப்பவே கேட்டிருந்தா இந்த மாதிரி பேராபத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாமே அப்படின்றத அது எண்ணிச்சான். சுட்டி குழந்தைகளே, இப்படிதான் நம்மளும் பல பேரு நம்ம பெரியவங்க சொல்றத பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. பெரியவங்க சொன்னாங்கன்னா அவங்க கட்டாயமா அதை அனுபவிச்சுதான் சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட அனுபவத்தின் வெளிப்பாடு. குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதிக்கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.